17 ஆண்டுகளாக தார் சாலை போடவில்லை. முதல்வருக்கு மக்கள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் எம்காளிப்பட்டி பஞ்சாயத்து மற்றும் இதனை சுற்றியுள்ள 20 கிராம மக்கள் பயன்படுத்தும் மண் சாலை 17 ஆண்டுகளாக தார் சாலையாக மாற்றித் தரவில்லை என்றும், பள்ளி மாணவர்கள் மிகவும் சிரமப்படுவதாகவும், உடனடியாக தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்றும், இலவச திட்டங்கள் வேண்டாம், சாலை வசதி செய்தாலே போதும் என்று முதல்வருக்கு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் காளிப்பட்டி கிராமம், அதாவது கொப்பத்தானூர். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷமாகவே ரோடு இந்த மாதிரி குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இங்கேருந்து ஸ்கூல் பிள்ளைங்களாவது நாங்கள் டெய்லி வேலைக்கு போகிறவங்க வரவங்க எல்லாருமே போக வர வசதியாக இல்லை. ஸ்கூல் பஸ்ஸு அந்த மாதிரி காலேஜ் பஸ்ஸு வர்றதுக்கும் ரோடு வசதியாக இல்லை. அது இல்லாமல் இங்கே பஸ் வசதியே கிடையாது. நாங்கள் ஏதாவது இங்கேருந்து வெளியில் போகிறதா இருந்தால் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போய் தான் அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி போகிறதா இருக்குது. அதாவது சாலை வசதி இல்லாத பஸ் வசதியும் எங்களுக்கு செஞ்சு தர மாதிரி நாங்கள் கேட்குறோம். அரசாங்கம் நிறைய பண்ணுறாங்க, அது பெண்களுக்கு நிறைய பண்ணுறாங்க, பண்ணியிருக்காங்க. பண்ணுறதுனால நிறைய பிரயோஜனம் இருக்குது. பட் இருந்தாலும் பேசிக் என்னவோ அதை செய்யலை. எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கூட கிடைக்குது. ஆனால் சாலை வசதிங்கிறது எங்களுக்கு திருப்தியாக இல்லை. அதனால் இந்த மாதிரி எது பேசிக்காக என்னென்ன அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவை அப்படிங்கிறத பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலாக பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நான் மதநாயக்கம்பட்டியில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே ரோடு வசதி இல்லை. சைக்கிளில் போனால் சைக்கிளில் பஞ்சர் ஆகிடுது. அதனால் ரோடு வசதி இல்லை. நாங்கள் 5 கிலோமீட்டர் நடந்து தான் போயிட்டுருக்கோம். பாலத்துக்கு அடியிலலாம் தண்ணி வந்தது, இல்லைன்னா மேலே ஏறி போக வேண்டியதாக இருக்குது. அதனால் ரோடு வசதி செஞ்சு தரணும். அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் தீராம்பட்டி பொதுமக்கள் சார்பாக நாங்கள் பேசுகிறோம். இப்போ இந்த ரோடு எங்களுக்கு போட்டு முதல்ல இந்த ரோடு ஆரம்பித்தது இன்னும் 50 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 50 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் தார் ரோடு போட்டிருக்காங்க. மீதி இத்தனை ஆண்டு காலமாக அந்த தார் ரோடே நாங்கள் பார்த்ததே கிடையாது. எங்கள் வரலாறுலேயே இந்த ஒரு டைமு தான் இதை தார் ரோடாக போட்டிருக்காங்க. அந்த ஒரு டைமு போட்டு இதுக்கு ரயில்வேவுக்கு அதிகமான மண் ஓட்டணத்தினால இந்த ரோடு மிகப்பெரிய குண்டும் குழியுமாக மாறி போச்சு. இதில் ஒரு 10-15க்கு மேற்பட்ட காலேஜ் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே இந்த ரூட் வழியாக தான் போகுது. இங்கே ஒரு 15 கிராமங்கள் இருக்குது. அந்த 15 கிராமத்தில் இருந்தும் வர காலேஜ் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே இது வழியாக போய் தான் ஒரு டவுனுக்கு போகக்கூடிய சூழ்நிலை. எந்த ஒரு அரசு அதிகாரிகிட்டையோ அரசியல்வாதிகிட்ட எல்லாத்திட்டையுமே கோரிக்கை வச்சாச்சு. அந்த கோரிக்கை இதுவரையிலுமே பரிசீலிக்கப்படவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை. இது ரெண்டாவது மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு டைம் அரசு அதிகாரிகளே பார்க்கட்டும். மழை பெஞ்சுன்னா அங்கே இது இந்த இணைப்பு சாலை எப்படி சொல்கிறதுன்னா கொப்பம்புதூர் சாலையில் இருந்து காளிப்பட்டி ஊர் வரையிலும் வரக்கூடியது. இந்த காளிப்பட்டி ஊர் வழியாக மறுபடியும் அமரத்தானூர் போய் ஜாயின் பண்ணுறது. இந்த வழியில் போகக்கூடிய ஸ்கூல் பஸ்ஸோ காலேஜ் பஸ்ஸு இதெல்லாம் குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிறது அந்த என்ன பண்ணுறதுன்னா குண்டும் குழியுமாக ஆகி நிறையா டைம் பாதாள மாதிரி உள்ளே போய் காலேஜ் பஸ்ஸோ ஸ்கூல் பஸ்ஸோ எல்லாமே குழிக்குள்ளே இறங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு. அடிப்படை எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. காசு பணம் மற்றதெல்லாம் எது கேட்குறோம், எங்களுக்கு போட்டிருக்கிற ரோடை தார் ஊற்றி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். இந்த ரோடு 17 வருஷமாக யாரும் வர பிரசிடண்ட் வந்தாலும் சரி, எம்எல்ஏ வந்தாலும் சரி, யாரும் செய்து கொடுக்கல. அப்படியே கிடக்குது. ஒரு மாதமாகிற பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட லேட் ஆகுது. அங்கே போனால் ஏமா இவ்வளோ லேட்டில் வந்தீங்க, என்னம்மா செய்ய முடியும், மின் கூட்டு வந்திருந்தா நாங்கள் ஈஸியாக செஞ்சுருப்போம்னு டாக்டர் கேட்குறாங்க. எங்களுக்கு பதில் என்னடா சொல்கிறதுன்னு நம்ம பதறோம். அதனால் இந்த ரோடு எங்களுக்கு செய்து கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோட்டா வந்துருச்சு. அதாவது ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்குள்ளே நம்ம சிரமமாக போயிடுச்சு. தீராம்பட்டியில் அப்படி வரக்குள்ள ஒரு டனலில் சல்லி எல்லாம் பறிச்சு கிடந்துச்சு. அதனால் கீழே விழுந்து கையெல்லாம் அடிபட்டு போச்சு, காலெல்லாம் அடிபட்டு போச்சு. இந்த மாதிரி ஒரு ரோடு வசதி எங்களுக்கு முக்கியமாக போட்டு கொடுங்க. காளிப்பட்டி பஞ்சாயத்து இது ரோடு வசதி எங்களுக்கு இல்லை. ரோடு போட்டு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் காளிப்பட்டி 12வது வார்டுக்கு உட்பட்ட தீராம்பட்டியில் நங்கவள்ளி மெயின் ரோட்டிலிருந்து கொப்பம்புதூர் மெயின் ரோடு தார் சாலை 17 வருடங்களாக பழுதடைந்துள்ளது. இந்த பழுதடைந்துள்ள சாலையை
பல முறை கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றவில்லை. இதில் இருக்கக்கூடிய எங்கள் ஊரில் 200 to 250 ஏறக்குறைய வீடுகள் இருக்கின்றன. இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, பிரெக்னெண்டாக மாசமாக இருக்கிறவர்கள் வாகனங்களில் செல்வது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. இதை உடனடியாக செப்பனிட்டு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.